இல்லைன்னு இன்னும் வரல. രാശി 28 നമുക്ക് യഥാർത്ഥത്തിൽ നോക്കുമ്പോൾ 12 രാശി തന്നെ നമുക്ക് നോക്കാൻ പറ്റും. നമുക്ക് നിങ്ങളുടെ ഏറ്റവും താമ്പൂലം 28, നമുക്ക് ഈ നക്ഷത്രം 27 തന്നെ കണക്കുള്ളൂ. അപ്പം നമുക്ക് സംഖ്യ നക്ഷത്രത്തിനേക്കാൾ കൂടെ തന്നെ ഇരിക്കുന്നത്. അപ്പോൾ അധികം പ്രശ്നം ഇതിലെ ഇരിക്ക് മൂലസ്ഥാനത്തിലെ പ്രശ്ന ഇരിക്കാൻ ചൊല്ലുന്നത്. എന്നുവെച്ചാൽ 27 നക്ഷത്രം കണക്കാണ് നമുക്ക് താമ്പൂലം. இப்போ நம்ம 12 ராசியில நமக்கு சொல்ல முடியும். 12 வெற்றில நம்ம என்ன தெளிதோ அதை நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த ராசி நமக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். லாஸ்ட் என்ன டவுட் உണ്ടെങ്കിലും நம்ம சொல்லாமல் ஏது விட்டு போனோம் லாஸ்ட் நீங்கள் கேட்கணும். டவுட் எல்லாம் கோவில் சம்மந்தப்பட்ட என்ன டவுட் உണ്ടെങ്കിലും லாஸ்ட் கேட்டுவிடும். சரியா? மாதம் நவம்பர் நட்சத்திர விஷாக நட்சத்திர சித்த யோகம் சந்திராசம் உத்திரட்டாதி എന്നിവ രേവതി ദേവപ്രശ്നം ആരംഭിക്കുന്നതിന് നമ്മൾ பார்த்து முதல்ல நமக்கு പ്രശ്നത്തിന് വേണ്ടി നമുക്ക് വെച്ച ടെൻഷൻ നമുക്ക് എടുത്ത് മാറ്റിയത് എന്ത് സാധനമാണ് എടുത്ത് മാറ്റിയത്? അപ്പം നെല്ല് നമുക്ക് എല്ലാത്തിനും தேவை. அப்படி തന്നെ വിഘ്നേശ്വരൻ നെർനാൾ வைப்போம். அப்படி തന്നെ നമുക്ക് ആദ്യം മുതലായിട്ട് നമുക്ക് എടുത്ത രീതി பார்த்தா முதலாட்டு எடுத்த രീതി பார்த்தா നമുക്ക് അത് എടുത്ത് நீங்கள் മാറ്റിനീങ്ക. അപ്പം നമുക്ക് ഈ പ്രശ്നത്തിന് വേണ്ടി നമുക്ക് വിഘ്നേശ്വരൻ സാന്നിധ്യം കൊണ്ട് ഇതാവുമ്പോൾ താമ്പൂലത്തിൻ്റെ രീതി ആദ്യത്തെ താമ്പൂലം നോക്കുമ്പോൾ താമ്പൂലം നമുക്ക് കിഴക്ക് பார்த்து വെച്ച് பார்த்தா இந்த தாம்பூலத்தை தும்பு எப்படி பார்த்துருக்கு? கரெக்டு கிழக்கு இருக்கா? இல்லை, வடக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். புரியுதா? வடக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அப்போ நமக்கு கரெக்டு கிழக்காக இருந்தால் உங்களுக்கு கோயில் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லலாம். இல்லை, ஃபஸ்ட்டு நமக்கு ஆத்தியத்தை தாம்பூலம் பார்க்கும்போது நமக்கு இது வடக்கு திசையிலாக இருக்குது. அப்போ நமக்கு தெற்கு பார்க்கும் கிடையாது தாம்பூலம்.
வடக்கு பார்த்து இருக்கு, தெய்வீக பவர் உங்களுக்கு இருக்கு, ஆனால் முறையாட்டுள்ள ரீதி தான் கிடையாது. இப்போ தாம்பூலத்துக்கு ரீதி ஆற்றுக்கு ரீதி பார்த்தா ஒரு ரீதிக்கு முறை கிடையாது நமக்கு. அதே சமயம் தாம்பூலத்தில் தும்பு தெற்கு பார்த்துருந்தால் தெய்வீக பவர் கிடையாது. ஆமாம், தெய்வீக பவர் உங்களுக்கு இருக்கு, ஆனால் முறையாட்டுள்ள ரீதிக்கு தான் உங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணணும் அது சொல்லுவோம், புரியுதா? ஆத்தியத்தை தாம்பூல இருக்குதுப்பா. അതായത് മഹാലക്ഷ്മിക്ക് രീതി നമ്മൾ ആരംഭിച്ചത് ആശ്വസിച്ചുകൊണ്ടേ അമ്മയുടെ അരുന്താണ് നമുക്ക് கிடைச்சது. இப்போ நமக்கு வந்த ரீதின்னு பார்த்தா நம்ம பிரச்சனை வரும்போது வேறு பிரச்சனை வீட்டில் வேறு தடசங்களாம் இங்கே ஒன்றுமே ஆகலை, கரெக்டாக இடத்துக்கு வந்து எத்திடும். அப்போ நமக்கு சாமியோட அனுகிரகம் உണ്ടെങ്കിൽ தான் நம்ம வழி வரைக்கும் തെറ്റാமல் அந்த இடத்துல வந்திருக்கோம். இருந்தால் நமக்கு எதார்த்தம் தெய்வீக நட திறந்திருந்து அம்மൻ്റെ അനുഗ്രഹം இருக்குது, அம்மൻ്റെ பவர்ஃபுல் பவர். ஆனால் முறையாட்டுள்ள ரீதி பார்த்தா ஒரு ரீதிக்கு முறையாட்டுள்ள ரீதிக்கு ஆச்சாரிய அனுஷ்டான ரீதி பார்த்தா அம்மனுக்கு சாணித்தியம் உங்களுக்கு அருள் புரிய வேண்டிய ரீதிக்கு கிடையாதுதான் சொல்லி உங்களுக்கு அருள் புரிய. அப்போ இந்த யதார்த்தம் நோக்கும்போது நீங்கள் இப்போ உங்கள் திருப்திக்கு இல்லாமல் இங்கே நடக்கின்ற காரியம் சொல்ல ரீதி தான் உங்கள் திருப்திக்கு படுக்கையில் நம்ம போட சொன்னோம். இப்போ ஆத்தியத்தை ரீதி பார்த்தா நமக்கு எடுத்த தானியம் நெல். അപ്പം വിഘ്നേഷൻ ഗണപതി ഈ പിള്ളേർ എല്ലാവരുമേ അങ്ങ് ഇരുന്നതാ? ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது. அப்போ இந்த கோவில் வச்சப்பறம் இதுக்கு முறையாட்டு பிள்ளையார் கொடுக்கலையே நீங்கள்? ஃபஸ்ட்டு இருந்த பிள்ளையாரு அதுக்கப்புறம் அதை மாற்றி வச்சிருந்து அதில் மாற்றி வச்சதுல கொஞ்சம் இதாக இருக்கும். இதாவது வச்சா நமக்கு இந்த ஆர்வத்துக்கு பிள்ளையார் கிடையாது. இந்த கோயிலுக்கு நமக்கு ஆர்வத்து வெளியில தான் பிள்ளையார் இருக்கு. நீங்கள் லாஸ்ட் தானே மஞ்சள் பிடிச்சி வச்சீங்க, புரியுதா? இல்லை அவங்க செய்த தப்பு கிடையாது, உங்களுக்கு இங்கே சிச்சுவேஷன் தெரியாத உங்க வச்சு சொன்னது. அப்போ ஆத்தியம் நீங்கள் எடுத்து மாற்றினது என்னது? நெல். அப்போ நமக்கு லாஸ்ட் வச்சதும் மஞ்சளாக, புரியுதா? அப்போ நமக்கு எதாவது இருப்பட எழுதி பார்த்தா நமக்கு சாமி இருக்கிறச்சா நமக்கு இங்கே பண்ணியதெல்லாம் முறையை எழுதி பார்த்தா ஒரு படுக்க போடும்போது ஆற்று நமக்கு இங்கே ஏதாவது ஜலம் தண்ணி தளிக்கணும், தண்ணி தெளிக்கணும். அப்போ தண்ணி தெளித்து படுக்க போடும்போது விளக்கு வைக்கிறது எப்படி வைக்கணும்? ஒரு வாழையில் இலை மேலே தான் விளக்கு வைக்கணும். அப்போ ஏதாவது பார்த்தா இப்போ இருக்கிறது ஒன்றும் முறையாட்டு கிடையாது. அப்போ நம்மட இந்த மூலஸ்தானத்தில் கணபதியோட சாநித்தியம் கிடையாது, புரியுது? அப்போ பிள்ளையார் இருக்கிறது நம்மளோட ஆகம் மாறி தான் இருக்குது. இங்கே கோவிலுக்கு அனுகூலம் மட்டும் இல்லை இல்லை, புரியுதா? முறையாட்டுள்ள ரீதி பார்த்தா விக்னேஸ்வரன் சாநித்தியம் பார்த்தா முறையாட்டுள்ள ரீதிக்கு நம்ம ஆர்வத்தை எடுத்து யதார்த்தத்தை பார்த்தா நம்ம போட்ட இலை போட்டிருக்கிறது கிழக்கு மேற்காகும். அப்போ தும்பு எப்படியாக இருக்கு? வாழை இலக்கை தும்பு எப்படி இருக்கு? மேற்கு திசை, கிழக்கங்க மேற்கு திசை. அப்போ சூரியனை மறையுது எங்கேயாகும்? மேற்கு. அப்போ சூரிய உதயத்துக்கு இருந்தால்தான் உங்களுக்கு பிரதிபலம் உண்டு. அப்போ படுக்கை ரீதி பார்த்தா நமக்கு வச்ச ரீதி பார்த்தா நமக்கு எல்லா சுவாமி எல்லா ரீதியும் ஆர்த்தம் பார்க்கும்போது பிள்ளையாரோட சாநித்தியம் பார்க்கும்போது சூரியனை மறைஞ்சாக இருக்கு. அப்போ நமக்கு பிள்ளையாருக்கு ரீதிக்கு அனுகூலம் நமக்கு இந்த பகவானுக்கு அருள் இருக்கு, நமக்கு இந்த ஆர்வத்துக்கு அனுகிரகம் இல்லை, புரியுதா? அப்போ சாமியோட பின்னால் தரிசனம் தான் இங்கே இருக்கு. இப்போ தும்பு எப்படி இருக்கு? மேற்கு. அப்போ நமக்கு ஒற்றை இலை யாருக்காக போடுவாங்க? ஒரு இலை கொடுத்து போட்டு படுக்கக்கூடிய யாருக்காக நம்ம போடுவோம்? நமக்கு தர்ப்பணம் பண்ணும்போது தான் ஒரு இலை போட்டு பண்ணி அப்படி தானே யதார்த்தம் வச்சா சூரியன் வச்சா. அப்போ அதே ரீதி தான் நமக்கு ரீதி பார்த்து நீங்கள் தெய்வீகத்துக்கு உங்களோட ரித்துக்கு எல்லாமே முறை பண்ணீங்க, ஆனால் இதுங்க முறையாற்றுள்ள ரீதிக்கு கிடையாது. அப்போ விக்னேஸ்வரனுக்கு ஆத்தியத்தை பார்க்கும்போது இந்த நமக்கு உதாரண சாநித்தியத்தில் இடத்துல விக்னேஸ்வரன் சாநித்தியம் இங்கே கிடையாது. சாமிக்கு பவர் இல்லைன்னு சொல்லலை,
நமக்கு இந்த ஆறுடத்துக்கு விக்னேஸ்வரன் கிடையாது புரியுது அது நான் சொல்லு லாஸ்ட் எல்லாமே போதும் சொல்லணும் எல்லாமே வந்து கேட்கணும் அப்போ ஆறுடத்துக்கு நமக்கு பிள்ளை ஆறுடத்துக்கு ஏதாவது விக்னேஷன் கிடையாது விக்னேஷன் முறையாற்றுள்ள ரீதி கிடையாது மனசாயிட்டா அப்போ நமக்கு ஏதாவது நோக்கும்போது அது இங்கே விளக்கு கீழே வச்செങ്കിലും ஆற்றி நம்ம இதாக்கிது ஜோதி கத்திச்சு எப்படியாக்கும் இங்கே கிழக்கு பார்த்து மனசாயிட்டா கிழக்கு பார்த்து ஆனால் அவ்வளோ பவர் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோட இங்கே கோவில் பண்ணி அவ்வளோ தெய்வீட ஆனால் அது முறையாட்டு தெய்வீ சீகரிக்கலை அந்த இருப்படம் சரி கிடையாது அம்மனுடைய இருப்படம் சரி கிடையாது அம்மன் இருப்படம் இருந்துச்சா தெற்கு ஏரியாவுக்கு அந்த கஷேத்திரம் இருக்கு அம்மன் இருக்கிறது தெற்கு ஏரியாவுக்கு இருக்கு உங்களுக்கு அனுகூலம் யாருக்கும் தரமாட்டாங்க அப்போ இது பார்த்தா அம்மனோட அனுகூலம் பார்த்தா தெற்கு தேவி உதாரணம் தெற்கு ஏரியாவுக்கு இருக்கு மத்திய பாகத்துல கிடையாது மனசாயிட்டா அப்போ உதயத்து மேலேந்து வர கும்பத்துல ஒளி அம்மனுக்கு படணும் இது ஏதாவது இது பார்த்தா அம்மன் அனுகிரக இது பார்த்தா தெற்கு ஏறிதான் அம்மன் சாநித்தியம் இருக்கு தெற்கு யமனுடைய ஸ்தானம் அந்த யமனோட ஸ்தானத்துல இருக்கும்போ ஜனங்களுக்கு யாருக்குமே சாமியோட பவர் அனுகிரகம் கூட இது வச்ச பிறகு சாமியோட அனுகிரகம் வெளியில வந்ததோ வரல புரியுதா அம்மையுடைய அனுகூலம் நமக்கு மூலஸ்தானம் பார்க்கும்போது மரண பயம் தாண்டி அவங்க ஜனங்களுக்கு வர மரண பயத்தை தாண்டி அவங்க இருக்காங்க ஆயுஷுக்கு யாரும் கேடு இல்லாத ரீதிக்கு தான் இருக்க நீங்கள் பண்ண ரீதிக்கு யாருக்குமே ஆயுஷு கேடு இல்லாத ரீதிக்கு தான் இருக்க இல்லாத உங்களுக்கு பவராட்டு கொடுக்க ரீதிக்கு கிடையாது உங்களுக்குள்ள பவராட்டு 16 சங்கீதத்துக்கு ரொம்ப மரண பயத்தையும் தாண்டி நமக்கு ஏதாவது நமக்கு ராசி பார்க்கும்போது 28 நீங்கள் தந்தீங்க அப்போ நாங்கள் சொன்ன 27 நட்சத்திரம் தான் நமக்கு உண்டு ராசி பார்த்து 28 அப்போ யதார்த்த இது பார்க்கும்போது மரணப்பயத்தையும் தாண்டி தான் உங்கள் வார ஜனங்களுக்கு வார ஆபத்தை காத்து கொண்டு இருக்கல்லாத உங்களுக்கு திருச்சி அதுக்கு பிரதிபலத்துக்கு ரீதி கிடையாத ரீதிக்கு தான் அவங்களோட இருப்பு மனுஷன் யதார்த்த இருக்கும் இப்போ இருப்பிருத்தி அம்மன் இதாமே இருப்பிருத்தி எத்தனை வயசு ஆகிட்டுது 12 வருஷம் 9 விக்ரம் வந்து இப்போ 12 வருஷம் அதுக்கு முன்னாடி வேற இதுதான் விக்கிரகம் கிடையாது புரியுதா தேவ எழுதி பார்த்துக்கும்போது நமக்கு ரெண்டாவது தாம்பூலம் நோக்கும்போது தாம்பூலம் நிற்கும்போது எப்படி நிற்கி இப்போ கிழக்கு பார்க்கும்போது தாம்பூலம் எப்படி நிற்கி தெற்கு அப்போ நான் என்ன சொன்னேன் அம்மா இருக்குது யமனோட ஸ்தானம் மரண பயத்துல இருக்கு மனுஷன் அப்போ மரண பயத்துல இருக்க இந்த தாம்பூலம் நமக்கு எல்லா இடமும் நல்லா சமமாக தானே இருக்கு புரியுதா இது எல்லாம் முரட்டுத்தனமாட்டு தான் இருக்கு முரட்டுத்தனிச்சா நம்ம எல்லாம் பண்ணியும் எல்லா ரீதிக்கும் அவரோட தத்திக்கு நம்ம அம்மனை பிடிச்சி கும்பிடியும் எல்லா ரீதியும் அவங்க எல்லாமே ஒரு ஜாமாயிட்டு இருக்கும் விழிக்க ஒரு விழி உண்டு ஆனால் அது பிரதிபலம் கொடுக்க முடியல மனசாயிட்டான் இது பார்த்தா நமக்கு ரொம்ப பார்க்கும்போ நான் சொன்ன மாதிரி அம்மனோட இருப்பு இருக்கிறது தெற்கு ஏரியாக்கு யமனோட ஸ்தானத்தில் தான் அந்த கல்விக்கிழக சில வச்சிருக்கிறது யமனோட ஸ்தானத்தில் இருப்பு இருக்குது மனசாய் அப்போ யமனோட ஸ்தானத்தில் இருக்கும்போ நீங்கள் இட்ட இலை ஒற்றை இலை தானே போட்டிருக்கீங்க அதே ரீதியில் நமக்கு நீங்கள் இட்ட தப்புன்னு கிடையாது இங்கே நிபந்தனைக்கு தான் இருக்கு அப்போ நமக்கு வச்சிருக்க ரீதி பார்க்கும்போ முக்கண்ணாயிட்ட பரமசிவரனை வரைக்கும்போ நாளிகேர மாட்டு இன்னைக்கு தேங்காய் வச்சிருக்கிறது எப்படி ஏக்க வச்சிருக்கீங்க படுக்கையில் வச்சிருக்கிறது பெண்முறை எப்படி இருக்கு தெற்கு பார்த்துருக்கு அப்போ பெண் வாசம் சொன்னாலே பெண்முறை தானே அப்போ தெய்வட வாசம் சொன்னாலே பெண் வாசம் தான் அப்போ மூலஸ்தான பெண் வாசம் அப்போ யதார்த்தம் நோக்கும்போது அவங்களுக்கு யதார்த்த பக்தி இல்லாத ரீதிக்கும் அவங்களுக்கு ஆச்சாரிய அனுஷ்டான ரீதி இல்லாத ரீதிக்கும் முறையாற்றுள்ள ரீதிக்கு இது சாமி எப்போ மாதிரி இருப்பிருத்தினீங்க ஏது டைமாக இருப்பிருத்தினீங்க சாமியை ஆமாம் 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 காலையிலையா சாமி எப்போ சரி அங்கே வச்சாங்க நைட்டு
சாமியில சூரிய உதயத்துக்கு சாமி விக்கிரம் வைக்கல, கண்டிப்பா வைக்கல. புரியுதா? சாமியோட இது பிரம்மமுகூர்த்தம் அனுசரிச்சால் சாமி உதயம் சூரிய உதயத்துக்கா சாமி இருப்பிருத்தல்ல 100%. புரியுதா? அப்ப யதார்த்த காலையில ஒன்லி சூரிய உதயம் அல்ல பிரம்ம முகூர்த்தம், அந்த டைம் தான் நம்மளோட மூலஸ்தானத்து சாமியை இருப்பிருத்தணும். இது முறையாற்றுள்ள இருக்கிறதா கிடையாது. அவங்க இதை நைட்டு கொண்டே அதுக்கு ரீதி பாதகம் இல்லாத ரீதிக்காக நைட்டா வச்சாங்க. இது சில நைட் தான் வச்சிருக்காங்க. இல்ல, சில நைட்டு தான் வச்சிருக்கு. 100% சில நைட்டு தான் வச்சிருக்கு. நைட்டு தான் வச்சிருக்காங்க. ஆமா, உதயத்துக்கு சில வைக்கல. ஏதாவது அந்த முகூர்த்த டைமுக்கு அம்மனை கொண்டு சிட்டவா அந்த டைம் எடுத்துட்டு போகையா ஒண்ணுமே பண்ணிருக்கல, நைட்டே வச்சிருக்கு. புரியுதா? இரவு மனுஷன் இதை வச்சா அவங்களுக்கு 2 கிட்ட டைம் ஆகும் அம்மனை இருப்பிருக்கு. அப்போ இருப்பில்லாத ரீதிக்கு இப்போ அந்த முறையாற்றுள்ள ரீதி ஆச்சாரிய அனுஷ்டானம் நமக்கு உதயத்துக்கு அம்மனை கொண்டு உங்களை இல்லாததுக்கு அம்மனை கோவில் பிரதர்சனம் வச்சு கொண்டுதான் சாமியை வெளியில வச்சு கண் திறந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கி கண் திறந்து அவங்களோட எல்லாரும் ரீதிக்கு தான் உள்ள அம்மனை ஏற்றணும். நைட்டு கண்ணை திறந்து சாமியை படுக்க வச்சு காலையில சூரிய உதயத்துக்கு பசுவை கொண்டு கனி காண்டு தான் பசுவை கந்து கொண்டு கனி கண்ட பிறகு தான் அம்மனை உள்ள ஏற்றம். இதாவது பண்ணது கிடையாது. சாமி உறக்கவே வைக்கல, தூக்கவே வைக்கல, வச்சிங்களா? விக்கிரகம் சைதன்யம் வச்சு நைட்டு வச்சுட்டு காலையில தான் வைப்பாங்க. இது அது ஒன்றும் வைக்கல. அவங்க கலசத்தை தான் வைக்கல. அத முறைட்டு அம்மன் விக்கிரகம் இங்கே சைதன்யத்தை படுக்க வைக்கல, சைதன்யத்தை படுக்க வச்சாங்களா? பெரியப்பா எப்படி வச்சீங்க? சாமிய இங்க சாமிய இங்க சைதன்யத்தை படுக்க வச்சு காலையில தான் கும்பாபிஷேகத்தை காலையில தான் சூரிய உதிக்கும்போ சாமி பிரம்மத்தை உறக்க எழுப்பி சூரிய உதயத்தை தான் நம்ம வெளிப்பட சுற்றி தான் கொண்டு போனோம். இது சாமி தூக்கத்துக்கு ஒன்று சைதையும் வைக்கல, அப்படியே கொண்டு தான் வச்சிருக்காங்க. இங்க வச்சு கண்ணு திறந்து உங்களுக்கு எல்லா தெளிச்சலும் கண்டு தான் அம்மனை உள்ள கொண்டு போகணும். இது அந்த முறையாற்றுள்ள ரீதிக்கு வந்து அப்படி 100% கிடையாது. தானியத்திலேருந்து கொண்டு 41 நாள் தானியம் போட்டுட்டு தானியத்தின் ஜலாதி வாசம் போடணும். ஜலத்துல போட்டு கும்பாபிஷேகத்தை நமக்கு தொடக்க நாள் ஜலத்துல போடணும். ஜலத்திலேருந்து எடுத்து உங்க எல்லார கையிலேருந்து அபிஷேகம் பண்ணணும். நீங்க எல்லாமே அபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணீங்களா? நீங்க நமக்கு உள்ள யாருன்னா எல்லாருக்குமே பண்ண முடியாது, அப்படிதானே? அப்போ நமக்கு நம்ம ஒரு கோவில் வச்சு ஒரு விக்கிரகம் வைக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் சைதன்யம் அதுல விழணும். அப்போ அது அவ்வளோ ஆனந்தம். இப்போ ஒரு தேவ பிரசாதத்தின் வேண்டி வரும்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்கீங்க. அப்ப நம்மளோட சாமிக்கு பவர் இருக்கணும். நம்ம சாமி கொண்டு நமக்கு கும்பிட பவர் இருந்தால் தான் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். அந்த ரீதி பார்த்தா நமக்கு யதார்த்த ரீதி பார்த்தா நிற்க ரீதி சாமி முறையாற்றுள்ள ரீதிக்கா ஆச்சாரிய அனுஷ்டான முறைக்கா உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியா அங்க சாமியை கொண்டு இருப்பிருத்தல அவங்க முறைக்கு அவங்க திருப்திக்கு தான் வச்ச அல்லாத உங்கள்ட ரீதிக்கு ஒன்றும் சாமி இருப்பிருத்தினது கிடையாது. புரியுதா? 100% சாமிக்கு கண்ணு எங்க வச்சு திறந்தாங்க? நமக்கு கண்ணை திறந்து இங்க வச்சு இதாக்கி கண்ணை திறந்து நெய்தீபம் ஏற்றிச்சு ஜனங்களை கண்டு தொழுதுட்டு சாமி உறக்கணும். அப்படி பண்ணிதான் பிச்சை நாள் சாமி உறக்க கனி வகைகள் எல்லாம் வச்சு காய்கறி நம்ம முளைப்பாவி எல்லாம் வச்சு இதாக்கிட்டு காலையில சாமி உறக்க கழிக்கும் இதெல்லாம் காட்சியாக காணணும். அவங்களோட காட்சிகளை பசுவும் கண்ணு மாட்டில் இருந்து தான் அவங்க உறக்க. அதுக்கு பிறகுதான் நம்ம பாக்கி சடங்குகள் செய்யணும். இது அப்படி வரும் நமக்கு அந்த ரீதிக்கு ஒன்றும் நமக்கு கிடையாது. புரியுதா?
യഥാർത്ഥ രീതി. അപ്പോൾ നമുക്ക് യഥാർത്ഥ രീതി നോക്കുമ്പോൾ தும்பு மகாலட்சுமி தும்பு கிழக்கு பார்த்து கமர்ந்திருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாமே முறைப்பிரகாரம் பண்ணிருக்கீங்க. ஆனால் ஆச்சாரியம் தான் இதுக்கு முறையாட்டு செய்யலை. நீங்கள் பார்த்தா தும்பு பார்த்தா மகாலட்சுமியோட தும்பு பார்த்தா நம்ம கரெக்டு கிழக்கு பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சாமியோட நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட திருப்திக்கு விளக்கு வச்சிங்க, மஞ்சள் வச்சிங்க, உங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியும், பிச்சி பூ சார்த்திருக்கீங்க, விளக்கு மஞ்சள் தொட நீங்கள் மஞ்சள் தொட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே உங்களோட அம்மனுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்திருக்கீங்க. ஆனால் முறையாட்டு அம்மனை இருப்பிருத்தில ஸ்தானம் சரியில்லாத அம்மனோட பவர் யதார்த்தம் வந்து ஆகாசம் பார்த்தாரு எப்படி இருக்கு, தும்பு எப்படி இருக்கு, ஆகாசம் பார்த்து இருக்கு. அப்போ யதார்த்தம் தண்ணியில் எவ்வளோ நாள் போட்டிருந்தாங்க? இல்லை இல்லை 40 நாள் தண்ணியில் போட மாட்டாங்க. கும்பாபிஷேகம் தொடங்க அன்னைக்கு காலையில கணபதி ஹோமம் முடிஞ்சிட்டு ஜலாதிவாசம் சொல்லி சடங்கு. நம்ம கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம தானியம் முடிஞ்சிட்டு காலையில கும்பாபிஷேக பூஜைக்காட்டி ஆரம்பிக்கும்போது முதல் நாளே கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே சாமி ஜலாதிவாசத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஜலாதிவாசத்தை எடுத்துட்டு வந்து எல்லாரும் கையோண்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளம் வெட்டி மாமிச மீனெல்லாம் போட்டு தாமரை வண்டியெல்லாம் போட்டு ஜலத்தில் நமக்கு போடுவாங்க. மனசாயிட்டா யதார்த்தம் அப்படி போட்டிருக்காங்களா? யதார்த்தம் ஆகாசம் பார்த்தாக்க தாம்பூரை இருக்கு. குளம் வெட்டி நமக்கு மண்ணிலே குளம் வெட்டி நம்ம இங்கே தான் ஆகாசம் நமக்கு ஏதாவது அதில் தாமரை வண்டியெல்லாம் போட்டு குளம் போல செய்யுது. ரூமுக்குள்ள போட புரியுதா? அப்படி அது தானியத்துக்கு எடுத்துட்டு நீங்கள் தான் எல்லாரும் எடுத்துட்டு வந்து குச்சி மண்ணெல்லாம் இட்டு தேய்ச்சி குச்சி மண் அரிசி மாவு இதெல்லாம் போட்டு விக்கிரகம் சைதன்யம் தேய்ச்சி அதை சொருவம் கொடுத்து எல்லாரும் கையால் தான் தண்ணீரை போடணும். இது யதார்த்தம் இருப்போம். ஆகாசம் இல்லை பூமி இல்லாத ரீதியும் இருப்போம். சரி, உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாமே முறையாட்டு தான் பண்ணியிருக்கீங்க. அந்த முறைக்கு ஏற்ற ரீதி பரிகாரம் ஒன்றும் நீங்கள் பண்ணவே இல்லை. புரியுதா? நீங்கள் செய்கிறதுக்கு பிரதிபலிச்சுக்காங்க ஒன்றுமே செய்யலை. நீங்கள் விக்கிரகம் செய்வீங்க, எல்லாம் அவங்களை கேட்ட திங்ஸ் வாங்கி எல்லா ரீதியும் பண்ணிடுங்க. ஆனால் ஆச்சாரிய ரீதி பார்த்தா அந்த சாமியோட நமக்கு யதார்த்த சூரிய உதயத்துக்கு குளம் வெட்டியிருக்க ஒளி இந்த தண்ணியில் படணும். அப்போ நமக்கு அந்த கங்கையில் தண்ணியில் போடும் என்ன சாமியோட விக்கிரகம் செய்துட்டு வந்து தானியத்தில் கடந்துட்டு தானியத்தை பவர் வைக்கும்போது இந்த புற்றுமண் தெரியல, புற்றுமண் கொண்டு பச்சரிசி மாவாட்டை இல்லை இதாக்கி ஈஞ்ச கொண்டு விக்கிரகத்தை நீங்கள் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி விக்கிரக சைதன்யம் தேய்ச்சி எல்லாரோட கையும் அந்த விக்கிரகத்தில் போடணும். பட்டு அதுக்கு கணிஞ்சிட்டு ஜலாதிவாசம் ஜலத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடணும். போட்டு கும்பாபிஷேகத்தை ஒரு நாளத்தை முன்னத்தான் நாளை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நைட்டு எடுத்து எல்லாருக்கும் கொண்டு பால் எல்லாரும் வீட்டில் இருந்த அபிஷேக சாதனங்கள் அவரோட கொண்டு பால் கொண்டு ஊற்றணும். அப்படியெல்லாம் பண்ணணும். இது அது ஒன்றும் முறையாட்டுள்ள ஒரு ரீதிக்கு பண்ணிக்கல. மனசையா? அப்போ இடுப்பெழுத்து காரியங்கள் பார்க்கும்போது ரீதிகள் ஆச்சாரிய அனுஷ்டானங்கள் கிடையாது. அது ஏதாவது மூலஸ்தானத்தில் இது நோக்கும்போது லோகம் என்னெல்லாம் பஞ்சலோகங்கள் எல்லாம் வச்சிங்க விக்கிரகத்தில். ஆமாம், இந்த மருந்து இல்லை. நீங்கள் எல்லாரும் வச்சிங்களா? நீங்க எல்லாரும் இதுக்கு வாங்கினீங்க. ஓ இல்லை, நமக்கு வச்சாங்க எல்லாம். யதார்த்த இது பார்த்தா சாணித்தியம் நோக்கும்போது உலகக்குள்ள சாணித்தியம் ஆருடத்துக்கு அனுஷ்டானமாக ஒன்றுமே கிடையாது. மூலஸ்தானத்துக்கு யதார்த்த இது பார்க்கும்போது இருப்பு இது இந்த விக்கிரகம் கணபதி விக்கிரகம் இது கூட பண்ணீங்களா? நேரமாக பண்ணதா பிள்ளையார் விக்கிரகம் ரெண்டாவது பண்ணலே.
அதுக்கப்புறம் இது ஒரு தனியா. 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். இதுக்கு பண்ணியிருக்கு. அது 12 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிறது அது தனி. அது என்ன அதுல அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயில் அது இருக்கு. வந்து நான் இப்போ சொல்லி இதுக்கு ஆர்வத்து கிடையாதுன்னு சொல்லி இப்போ ரெண்டு ரீதியா இருக்கு. புரியுதா? நீங்க இது பார்த்தோ அதாவது என்ன அம்மனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. சம்பந்தம் இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் மூணாவது தாம்பூலம் பார்க்கும்போது விக்னேஸ்வரர் ஒரு சாணித்தியம் கிடைக்கல. அதான் மீண்டும் கேட்க நீங்க அதை மீண்டும் தனியாக தான் மீண்டும் பண்ணிருக்கீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு ஆர்டத்துக்கு இதாகும்போது பிள்ளையார் இல்லாத கோவில் கிடையாது. அப்ப நம்ம இந்த ஆர்டத்துக்கு பிள்ளையார் தேவைப்படுது, பிள்ளையார் கிடையாது. அப்போ நீங்க அங்க பிள்ளையார் இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில தான் இருக்கு. இதுக்கு ஆட்டம் கிடையாது, எல்லாமே தனிப்பட்ட இதுக்கு. இது மூணாவது தாம்பூலம் பார்க்கும்போது பிள்ளையார் சாணித்தியம் மீண்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கு. புரியுதா? சாணித்திய ரீதி பார்க்கும்போது அர்த்தமில்லாத ரீதியாகும், சொருவம் இல்லாத ரீதியாகும் இருக்கு. விக்னேஸ்வரர் சாணித்தியம் சுத்தமா நமக்கு ஆடுறதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. பிள்ளையார் விக்கிரகம் வைக்கலாமா வேண்டாம் லாஸ்ட் பார்ப்போம். இல்லை யதார்த்தம் நோக்கும்போது நமக்கு மூணாவது இது நோக்கும்போது 27 ராசி வந்து நீங்க தந்த தாம்பூலத்தையும் கட்டி தெய்வாதின ரீதியாகி 27 ராசியில நமக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 27 நட்சத்திர கணக்கு பார்க்கும்போது நமக்கு ஆறுடத்து மீண்டும் நல்ல முறையில் தெய்வ இருப்பிருத்தணும், நல்ல ரீதியாக இருக்கு, ஆச்சாரிய அனுஷ்டான முறையில் இருப்பிருத்தணும். யதார்த்த நோக்கும்பம் உள்ள நமக்கு யதார்த்த நோக்கும்பம் பெருமாளுக்கு எங்க கொடுத்துருக்கீங்க? பெருமாளுக்கு ஃபர்ஸ்ட் அங்க உள்ள மூணு அம்மன் பக்கத்துல தான் இருந்தது. யதார்த்த ரீதி இந்த பார்த்தா கும்பாசத்துல தான் அங்க தூக்கி யதார்த்த ரீதி பார்த்தா முத்தாரமையும் காட்டி பெருமாளுக்கு சாணித்தியம் கூடுதலாகும். முத்தாரமையும் காட்டில பெருமாளுக்கு சாணித்தியம் மூலஸ்தானத்துல பவர் கூடுதல். இப்போ வந்து சொல்லுவாங்க. யதார்த்த தெரிஞ்சா பெருமாளை வச்சு ஆத்தி வணங்கினதே போல இருக்கு சாணித்தியத்தை பார்த்தா. புரியுதா? இப்போ பெருமாளுக்கு இது பார்த்தா முன்னுரிமை இல்லாத இடத்துல இருக்கு. பெருமாள் வந்து கடைசி வரைக்கும் வைக்கல. அப்புறம் பெருமாளை எங்கன்னு கேட்கும் போது தான் கடைசியில ஒரு இதை போட்டு அதுல இல்ல பெருமாளுக்கு முக்கியத்துவம் இல்லாத ரீதியா வச்சிருக்கு. இது மூலஸ்தானத்துல பெருமாள் மூலஸ்தானத்துல இருந்தது. ஆனா இப்ப இந்த கும்பாசத்துல வந்து என்னன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ணாம வெளியே வச்சிட்டாங்க. மூலஸ்தானத்தில் முத்தாரமை கூட சாணித்தியத்தில் இருந்த பெருமாளாகும். பெருமாளுக்கு இப்போ ஒரு சாணித்தியம் கிடையாது. புரியுதா? ஒரு சாணித்தியம் நமக்கு கிடையாது. மனசாயிட்டா? தாம்பூல ரீதிக்கும் பெருமாளுக்கு சாணித்தியம் விக்கிரகம் கொடுத்துருக்கீங்களா? இப்ப யதார்த்த பெருமாள் விக்கிரகம் கேக்குதாகும். புரியுதா? பெருமாளுக்கு யதார்த்த நோக்குப்போம் இது முத்தாரமைக்கு சமமான இருந்த ஆளாகும். புரியுதா? செவருல சுத்திரம் விரைஞ்சு ஆமா. வச்சிருக்காங்க. யதார்த்தத்துக்கு பார்த்தா யதார்த்த நீங்க இருக்கிறத கேடாக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கு சைதன்யத்தை கேடாக்கம் வச்சிருக்கீங்க.